என் அன்பான டிஎன்பிஎஸ்சி மாணவர்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். உங்களை இந்த சிறப்பு நடப்பு நிகழ்வுகள் விளக்க வகுப்பிற்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் பேராசிரியர் பேசுறேன். வரப்போற குரூப் 1, 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு இந்த மே 24, 2026க்கான செய்திகள் ஏன் இவ்வளோ முக்கியம், இதுல இருந்து எப்படி கேள்விகள் வரும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். இது வெறும் செய்திகள் கிடையாதுங்க, உங்க வெற்றிக்கான படிகள். சரி, நேரத்தை வீணாக்காம நேர கிளாஸ்க்கு போயிடலாமா? எல்லாரும் நோட் புக்ஸ் எடுத்தாச்சா? சூப்பர். இன்னைக்கு நம்ம சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு குவிக் லுக் விட்டுடலாம். முதல்ல அரசு திட்டங்கள், அப்புறம் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல், மூணாவதா சர்வதேச உறவுகள் மற்றும் பொருளாதாரம், நாலாவதா எக்ஸாமுக்கு தேவையான முக்கிய சொற்கள், கடைசியா உங்களுக்கான என்னோட ஸ்பெஷல் ரேபிட் ஃபயர் வினாடி வினா. இந்த ஆர்டர் அப்படியே நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல செட் பண்ணியிருக்கேன். சரி, முதல்ல நம்ம தொகுதி 1க்கு போயிடலாம். அரசு திட்டங்கள் மற்றும் கொள்கைகள். இது பிரிலிம்ஸ்ல டைரக்ட் கேள்விகளுக்கும் மெயின்ஸ்ல பெரிய கட்டுரைகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டை கொஞ்சம் கவனமா பாருங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் தொடங்கின UMID திட்டத்தோட 2ஆம் கட்டம் இது. இதுக்கு கீழே 13 மாநிலங்கள்ல புதிதா 25 NIDAN மையங்கள் அமைக்கப்படுது. இதனால என்ன பயன் தெரியுமா? ரொம்ப பின்தங்கிய பகுதிகளுக்கு கூட மூலக்கூறு நோயறிதல், அதாவது மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ் போய் சேருது. இதன் மூலமா அரிய மரபணு நோய்களை நம்மால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு பாலிசி எப்படி சாதாரண மக்களுக்கு நேரடியா உதவுதுன்னு பாருங்க. இத கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா உற்று பாருங்க. 6.5 லட்சம் கோடி. இது சாதாரண நம்பர் இல்ல. மகாராஷ்டிரா அரசு அவங்களோட அணுசக்தி திட்டங்களுக்காக போட்டிருக்க புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோட மொத்த மதிப்பு இதுதான். இவ்வளவு பெரிய முதலீடு கண்டிப்பா எக்ஸாம்ல சமீபத்துல அணுசக்திக்காக மாபெரும் ஒப்பந்தங்களை செஞ்ச மாநிலம் எது அப்படின்னு கேட்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. பதில் மகாராஷ்டிரா. எப்பவுமே டேட்டாவை அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்றதை விட இந்த மாதிரி டேபிளா பிரிச்சு படிக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்க, ரிலையன்ஸ் 2 லட்சம் கோடியில பூர்ணாகட்ல அமைக்கிறாங்க. அதானி 1.5 லட்சம் கோடியில பர்ஸ்ல அமைக்கிறாங்க. இது போக NTPC அப்புறம் பஜாஜோட LPGCLலும் இதுல வராங்க. மொத்தமா 25,400 மெகாவாட் மின்சாரம். இந்த நிறுவனங்கள் அது அமைவிடங்களை கொஞ்சம் தெளிவா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அடுத்ததா 2028ல மத்திய பிரதேஷ்ல நடக்க போற சிம்ஹஸ்தா கும்ப மேளா பத்தி பார்க்கலாம். ஒரு பக்கம் பழமையான ஒரு மாபெரும் திருவிழா, இன்னொரு பக்கம் கூகுளோட அதிநவீன AI தொழில்நுட்பம். கூட்ட நெரிசலை கண்காணிக்கவும் போக்குவரத்தை நிர்வகிக்கவும் கூகுள் கூட கை கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, சஹாயக் அப்படிங்கிற ஒரு பலமொழி பேசுற AI வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை அறிமுகம் செய்ய போறாங்க. இது பக்தர்களுக்கு ஒரு பெரிய கைடா இருக்க போகுது. அப்படியே நம்ம தொகுதி 2க்கு மாறுவோம். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல். சமீப காலமா TNPSC வினாத்தாள்கள்ல நம்ம உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் விண்வெளி சாதனைகளுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கறாங்க. 100 கிலோமீட்டர். இது நம்ம நிபி லிமிடெட் நிறுவனம் வெற்றிகரமா சோதிச்ச வாயு அஸ்த்ரா 1 அப்படிங்கிற உள்நாட்டு ஆயுதத்தோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச். பாதுகாப்புத்துறை சார்ந்த இப்படிப்பட்ட துல்லியமான விவரங்கள் எக்ஸாம்ல அடிக்கடி வரும். ராஜஸ்தானோட போக்ரான் அப்புறம் உத்தரகாண்டினோட ஜோஷிமத்ல இதோட சோதனை வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு நியூஸ். இஸ்ரோவோட சந்திரயான்-3 விண்கலம் நிலவோட தென்துருவத்துல போய் பெர்ஃபெக்ட்டா இறங்குனதுக்காக அமெரிக்காவோட புகழ்பெற்ற அமெரிக்கா ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் AIA காடார்ட் விண்வெளி விருது கிடைச்சிருக்கு. நிலவுல சாஃப்ட் லேண்டிங் செஞ்ச 4வது நாடு நம்ம இந்தியா அப்படிங்கறத நீங்க எக்ஸாம் ஹால்ல மறக்கவே கூடாது. இந்த விருதோட பேரை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவியல்ல நம்ம இந்தியாவோட தடம் உலக அளவுல எப்படி பதியுதுன்னு பாருங்க. IIT கான்பூர் இயக்குனர் பேராசிரியர் மணிந்திர அகர்வால் மற்றும் WHO முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் 2 பேருக்கும் இங்கிலாந்தோட உயரிய ராயல் சொசைட்டியின் ஃபெலோ கௌரவம் கிடைச்சிருக்கு. இதுல ஒரு முக்கியமான சூப்பரான ஃபேக்ட் என்னன்னா, டாக்டர் ககன்தீப் காங்குக்கு அப்புறம் இந்த கௌரவத்தை பெற 2வது இந்திய பெண்மணி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தான். திராட்சிஷ்யம் லால்ரம் சங்காய். பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? இந்த பேரை 2 தடவை சொல்லி பழகுங்க. சுற்றுச்சூழல் பகுதியில புது உயிரினங்கள் பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். இது மிசோரமோட காட்டுப்பகுதிகள்ல புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன விஷமில்லாத புழுக்களை சாப்பிட்ற பாம்பு. அந்த மாநிலத்தோட பேரையும் இந்த சயின்டிபிக் பேரையும் மைண்ட்ல லாக் பண்ணிடுங்க. சரி, இப்ப நம்ம தொகுதி 3க்கு போகலாம். சர்வதேச உறவுகள் மற்றும் பொருளாதாரம். குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த மாதிரி உலகளாவிய பார்ட்னர்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்தியா நார்வே இருதரப்பு உறவுகள் பசுமை உத்திசார கூட்டாண்மையாக உயர்வு.
இந்த வாக்கியத்தோட வேட்ட கொஞ்சம் கவனிங்க. கடந்த 40 வருஷத்துல ஒரு இந்திய பிரதமர் நார்வே போறது இதுவே முதல் முறை. அங்க பிரதமர் மோடி அவர்கள் 12 முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காரு. ரிசர்ச் சஸ்டெயினபிலிட்டின்னு 2 நாடுகளுக்கும் நடுவுல இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். மறுபடியும் ஒரு முக்கியமான நம்பர் 500 GW 2030க்குள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில இந்தியாத்தோட நினைக்கிற மாபெரும் இலக்கு இது. இது சப்போர்ட் பண்ற விதமா இங்கிலாந்து மற்றும் டென்மார்க் நிறுவனங்கள் சேர்ந்து $300 மில்லியன் நார்த் ஸ்டார் அப்படின்னு ஒரு புது பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்காங்க. இது நம்ம நாட்டுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய ஃபண்டிங் சப்போர்ட். பொருளாதாரத்துல நடந்த 2 முக்கியமான அப்டேட்ஸ் இது. ஒன்னு, ஜிக்ஸோக் டெக்னாலஜிஸ்க்கு ஆர்பிஐயோட ஃபைனல் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இன்னொன்னு, கார்ப்பரேட் கவர்னன்ஸை மேம்படுத்த செபியோட NISM அமைப்பும் IICAவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நம்ம நாட்டோட நிதிச்சூழல் எவ்வளவு வேகமா அதே நேரம் எவ்வளவு பாதுகாப்பா டிஜிட்டல் மயமாகுது அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது. இப்போ நம்ம தொகுதி 4க்கு வந்துட்டோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க. வரப்போற எக்ஸாம்ல கேட்க அதிக வாய்ப்பு இருக்க 3 முக்கியமான டெக்னிக்கல் வார்த்தைகளை இப்போ பார்க்க போறோம். முதல் வார்த்தை லாய்டரிங் மியூனிஷன், அதாவது சுற்றும் ஆயுதம். சாதாரண ஏவுகளை மாதிரி நேரா போய் தாக்காம காத்துல அப்படியே சுத்தி மிதந்துகிட்டே இருக்கும். கரெக்டான டார்கெட் லாக் ஆன உடனே பாஞ்சு போய் தாக்கும். நம்ம முன்னாடி பார்த்த வாயு அஸ்த்ரா 1 இந்த வகையை சேர்ந்ததுதான் அப்படிங்கறத லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. 2வது உயிரியல் சொல் செமிஃபொசோரியல், அதாவது பகுதி புதைவாழ்வு. முழுசா பூமிக்கடியில வாழாம ஓரளவுக்கு மண் சருகுகளுக்கு அடியில வாழ்ற உயிரினங்கள். நம்ம மிசோரம்ல கண்டுபிடிச்சாங்களே அந்த புது பாம்பு, அது ஒரு செமிஃபொசோரியல் உயிரினம்தான். கான்செப்டோட சேர்த்து படிச்சா மறக்கவே மறக்காது. 3வது பொருளாதார சொல் PPI, ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டிஜிட்டல் வாலெட் இல்ல மெட்ரோ கார்டு மாதிரி எதிர்காலத்துல செலவு பண்றதுக்கு முன்னாடியே பணத்தை லோட் பண்ணி வைக்கிற சிஸ்டம். ஜிக்ஸோக் டெக்னாலஜிஸ் இதுக்கான அப்ரூவல் தான் RBI கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. மாணவர்களே, நம்ம மாஸ்டர் கிளாஸோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். தூக்கம் வந்தா அப்படியே முழிச்சுக்கோங்க, உங்க மூளைக்கு வேலை கொடுக்க போறேன். இன்னைக்கு பார்த்ததுல இருந்து ரேபிட் ஃபயர் கேள்விகள். மனசுக்குள்ளேயே டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். குயிக்கா அந்த டாப் 5 பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அரிய நோய்களுக்கு உம்மீட் ஃபேஸ் 2. செகண்ட் ஒன், AI கும்பமேளா சிம்ஹஸ்தா 2028. தேர்ட் ஒன், 100 கிலோமீட்டர்ஸ் தாக்கும் ட்ரோன் வாயு அஸ்த்ரா 1. ஃபோர்த் ஒன், பசுமை கூட்டாண்மை யாரு கூட நார்வே. ஃபிஃப்த் ஒன், புது பாம்பு இனம் மிசோரமோட ட்ராக்கிஷியம் லாரம் சங்காய். இந்த இன்ஃபர்மேஷனை இவ்ளோ ஷார்ப்பா கேட்ச் பண்ண உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய செல்யூட். உங்களுக்கு ஒரு சின்ன போனஸ் டிப்ஸ். TNPSC பிரிலிம்ஸ்ல முக்கிய தினங்கள் எப்பவுமே வரும். மே 20 உலக அளவியல் தினம், வேர்ல்ட் மெட்ராலஜி டே. மே 21 சர்வதேச தேயிலை தினம். ஐநா அங்கீகரிச்ச இந்த 2 நாளையும் உங்க நோட்ஸ்ல கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன். இந்தியா நார்வே இடையிலான இந்த புது பசுமை கூட்டாண்மை 2070க்குள்ள இந்தியா அடைய நினைக்கிற நெட் ஜீரோ உமிழ்வு இலக்குக்கு எப்படி உதவும்? இத பத்தி கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணுங்க. மெயின்ஸ் எக்ஸாம்க்கு இது ஒரு சூப்பரான கட்டுரை தலைப்பு. இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்பிக்கையோட படிங்க, வெற்றி உங்க கையில. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.